வணக்கம் மாணவர்களே, இன்று நாம் காண இருப்பது 12ஆம் வகுப்பு வணிக கணிதம் மற்றும் புள்ளியியல் என்ற பாடப்பகுதியில் அத்தியாயம் 4இல் வகைக்கெழு சமன்பாடு என்ற பாடப்பகுதியை பற்றி விரிவாக காண்போம். சென்ற வகுப்பில் நாம் வகைக்கெழு சமன்பாட்டின் வரிசை மற்றும் படி பற்றியும், வகைக்கெழு சமன்பாடு அமைத்தல் பற்றியும், பிரிபடக்கூடிய மாறிகள் பற்றியும், மேலும் சமப்படுத்தான வகைக்கெழு சமன்பாடுகள் பற்றியும் பார்த்தோம். இன்று நாம் காண இருப்பது முதல் வரிசையுடைய நேரிய வகைக்கெழு சமன்பாடு ஆகும். வரிசை ஒன்றுடைய நேரிய வகைக்கெழு சமன்பாடுகள் வரையறை: வகைக்கெழு சமன்பாட்டில் உள்ள சார்ந்த மாறி மற்றும் அதன் வகைக்கெழுக்களின் படி 1 மற்றும் இவற்றின் பெருக்கற்பலன் இல்லாமலும் இருக்குமாயின் அச்சமன்பாடு நேரிய வகைக்கெழு சமன்பாடு எனப்படும். நேரிய வகைக்கெழு சமன்பாடு இரு வகைப்படும். முதல் வகை dy/dx + py = q. இது ஒரு ஒய்யில் அமைந்த நேரிய சமன்பாடு ஆகும். இங்கு p மற்றும் q என்பன x-இன் சார்புகள் மட்டுமே இருக்க வேண்டும். dy/dx + py = q என்ற வடிவத்தில் தீர்வு காண்பதற்கான சூத்திரம் y * e⁻∫pdx = q e⁻∫pdx dx + c. நேரிய வகைக்கெழு சமன்பாடு இரண்டாம் வகை dx/dy + px = q. இது x-இல் அமைந்த நேரிய சமன்பாடு ஆகும். இங்கு p மற்றும் q என்பன y-இன் சார்புகள் மட்டுமே இருக்க வேண்டும். dx/dy + px = q என்ற வடிவத்தின் தீர்வு காண்பதற்கான சூத்திரம் x * e⁻∫pdy = q e⁻∫pdy dy + c. முதல் வரிசையுடைய நேரிய வகைக்கெழு சமன்பாட்டை பயன்படுத்தி எளிய கணக்குகளை செய்யலாம். முதலில் எடுத்துக்காட்டு 4.20 தீர்க்க dy/dx + y/x = x3. கொடுக்கப்பட்ட சமன்பாடு dy/dx + py = q என்ற வடிவத்தில் உள்ளது. இங்கு p என்பது y-இன் கெழுவாகும். இங்கு p என்பது 1/x, q என்பது வலதுபுறம் உள்ளது x3. முதலில் தொகையீட்டு காரணியை கணக்கிட வேண்டும். தொகையீட்டு காரணி என்பது இங்கு e⁻∫pdx. இங்கு நாம் p இன் மதிப்பை பிரதியிட வேண்டும். e⁻∫p இன் மதிப்பு 1/x ஆகும். Integration of 1/x dx nothing but formula log x, e⁻log x. e⁻log x ஐ நாம் x என எழுதலாம். Therefore தொகையீட்டு காரணி e⁻∫pdx = x ஆகும். இதன் தீர்வுக்கான சூத்திரம் y * e⁻∫pdx = q e⁻∫pdx dx + c ஆகும். தீர்வு காண்பதற்கான சூத்திரமாகும். இங்கு நாம் தொகையீட்டு காரணியின் மதிப்பை பிரதியிட வேண்டும். அதேபோல் q இன் மதிப்பை பிரதியிட வேண்டும். y * e⁻∫pdx இன் மதிப்பு x ஆகும். q இன் மதிப்பு x3 ஆகும். அதையும் பிரதியிட வேண்டும். e⁻∫pdx இன் மதிப்பு x ஆகும். dx + c. இங்கு x3 × x ஐ நாம் x⁴ என எழுதலாம். x⁴ dx + c. இங்கு x⁴ ஐ தொகைப்படுவதற்கான மதிப்பு x⁵/5 ஆகும். and then + c. இங்கு நாம் எந்த சூத்திரத்தை பயன்படுத்துவோமானால் ∫x⁴n × dx = formula xn + 1/n + 1 + c என்ற சூத்திரத்தை பயன்படுத்தி இருக்கிறோம். இங்கு ∫x⁴ × dx formula x⁵5 ஆகும். Therefore தேவையான தீர்வு yx = x⁵5 + c ஆகும். கொடுக்கப்பட்டுள்ளது dy/dx + y cos x = sin x × cos x. கொடுக்கப்பட்ட சமன்பாடு dy/dx + py = q என்ற வடிவத்தில் உள்ளது. இங்கு p என்பது cos x ஆகும். q என்பது sin x × cos x ஆகும். p = y-இன் கெழு cos x. q என்பது வலதுபுறம் உள்ளது sin x × cos x.
இச்சமன்பாடு தீர்வு காண்பதற்கான சூத்திரம் உள்ளது y into e power integration of p dx equal to integration of q into e power integration of p dx into dx plus c ஆகும். இங்கு e power integration of p dx nothing but தொகையீட்டு காரணி ஆகும். முதலில் அதை காண வேண்டும். தொகையீட்டு காரணி e power integration of p dx e power இங்கு நாம் p இன் மதிப்பை பிரதியிட வேண்டும். p இன் மதிப்பு cos x ஆகும். integration of cos x dx integration of cos x ஃபார்முலா இருக்கு நமக்கு. cos x ஐ தொகைப்படுத்தினால் ஃபார்முலா sin x, therefore equal to e power integration of cos x dx equal to sin x. அடுத்து கண்டுபிடித்த தொகையீட்டு காரணியின் மதிப்பை கொடுக்கப்பட்ட சூத்திரத்தில் நாம் பிரதியிட வேண்டும். y into e power integration of p dx இன் மதிப்பு e power sin x ஆகும். அதன் மதிப்பை இங்கே பிரதியிடுவோம். e power sin x equal to integration of q இன் மதிப்பை இங்கே பிரதியிட வேண்டும். q இன் மதிப்பானது sin x into cos x ஆகும். அடுத்து e power integration of p dx இன் மதிப்பை மறுபடியும் பிரதியிட வேண்டும். e power sin x ஆகும். and then dx plus c. இங்கு வலதுபுறம் தொகையிட குறி இருக்கிறது. இங்கு நேரடியாக நாம் தொகையிட முடியாது. முதலில் பிரதியிடல் முறையை பயன்படுத்த வேண்டும். இங்கு நாம் sin x என்பதை t என எடுத்துக்கொள்வோம். இங்கு t ஐ x ஐ பொறுத்து வகைப்படுத்த வேண்டும். dt by dx equal to sin x ஐ வகைப்படுத்தினால் நமக்கு கிடைப்பது cos x ஆகும். இங்கு dt மட்டும் வைத்துக்கொண்டு dx ஐ வலதுபுறம் கொண்டு வர வேண்டும். therefore dt equal to cos x into dx ஆகும். t இன் மதிப்பு sin x ஆகும். dt இன் மதிப்பு cos x dx ஆகும். கண்டுபிடித்த மதிப்பை மேலே உள்ள சமன்பாட்டில் பிரதியிட வேண்டும். இங்கு sin x பதிலாக t என பிரதியிட கிடைப்பது integration of t. இங்கு e பவரில் sin x உள்ளது. sin x பதிலாக t என பிரதியிட கிடைப்பது e power t ஆகும். மீதமுள்ள பகுதி cos x into dx. cos x into dx பதிலாக dt என பிரதியிடலாம். then plus c. இங்கு integration of t into e power t dt என்ற வடிவில் உள்ளது. இதை நாம் பகுதி தொகையிடல் அல்லது பெர்னாலி சூத்திரத்தை பயன்படுத்தி தொகையிடலாம். இங்கு ஒரு வார்த்தையை நாம் பயன்படுத்த வேண்டும், ஐலேட். I என்பது எதை குறிப்பது என்றால் இன்வர்ஸ் ஃபங்க்ஷன், sin இன்வர்ஸ், cos இன்வர்ஸ், tan இன்வர்ஸ் அதை குறிக்கிறது. L என்பது லாகரிதமிக் ஃபங்க்ஷன், log x ஐ குறிக்கிறது. A என்பது அதாவது x ஸ்கொயர் x கியூப் அதை குறிக்கிறது. T என்பது ட்ரிக்னாமெட்ரி ஃபங்க்ஷன், sin x, cos x, tan x அதை குறிக்கிறது. E என்பது எக்ஸ்பொனென்ஷியல் ஃபங்க்ஷன், e பவர் x, e பவர் 2x, e பவர் மைனஸ் 2x இதை குறிக்கிறது. இங்கு இது t மற்றும் e பவர் t உள்ளது. இங்கே t என்பது எதை குறிப்பது என்றால் குறிக்கிறது. e பவர் t எதை குறிப்பது என்றால் எக்ஸ்பொனென்ஷியல் ஃபங்க்ஷனை குறிக்கிறது. இங்கே t என்பது e பவர் t என்பது எக்ஸ்பொனென்ஷியல் ஃபங்க்ஷனை குறிக்கிறது. இங்கு நாம் u என்பதை t என எடுத்துக்கொள்வோம். dv என்பதை e பவர் t dt என எடுத்துக்கொள்வோம். ஏனென்றால் பெர்னாலி சூத்திரம் இங்கு integration of udv equal to formula uv minus u dash v1 plus etc. இங்கு u equal to t என இருக்கிறது. u வை t ஐ பொறுத்து வகைப்படுத்த வேண்டும். u dash equal to t ஐ வகைப்படுத்தினால் 1, t ஐ இன்னொரு முறை வகைப்படுத்தும் போது 0 என கிடைக்கும். ஆகவே u dash equal to 1 இதோட நம்ம ஸ்டாப் பண்ணிக்கணும். அதே மாதிரி dv equal to e power t into dt என இருக்கிறது. இங்கு ஃபார்முலாவில் v இருப்பதால் இங்கே இருபுறமும் தொகைப்படுத்த வேண்டும். integration of dv equal to integration of e power t into dt. integration of dv equal to formula v, integration of e power t equal to e power t ஆகும். இதை இன்னொரு முறை தொகைப்படுத்த வேண்டும். ஏனெனில் u dash equal to 1 என இருப்பதால்
ஃபார்முலாவில் யூடேஸோட டேர்ம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா v1 வரைக்கும் இருக்கிறதுனால நாம் இன்னொரு முறை தொகைப்படுத்த வேண்டும். இன்டகிரேஷன் ஆஃப் v ஈக்குவல் டு v1 என குறிப்போம். இன்டகிரேஷன் ஆஃப் e பவர் t ஈக்குவல் டு e பவர் t ஆகும். கண்டுபிடித்த மதிப்பை நாம் மேலே உள்ள சமன்பாட்டில் பிரதியிடலாம். இடது பக்கம் y இன்டு e பவர் sin x இருக்கிறது ஈக்குவல் டு பெர்னாலி சூத்திரம் இன்டகிரேஷன் ஆஃப் udv ஈக்குவல் டு uv மைனஸ் u dash v1 பிளஸ் எக்ஸெட்ரா. இதில் முதல் உறுப்பில் uv உள்ளது. u இன் மதிப்பு t ஆகும். v இன் மதிப்பு e பவர் t ஆகும். இது ரெண்டு நம்ம அதில் ஃபஸ்ட் டைமில் பிரதியிடலாம். u இன் மதிப்பு t, v இன் மதிப்பு e பவர் t ஆகும் மைனஸ் u dash into v1, u dash இன் மதிப்பு 1 ஆகும். and then v1 இன் மதிப்பு e பவர் t ஆகும். அதையும் நம்ம இதில் பிரதியிடலாம். and then plus c. இதை சுருக்க கிடைப்பது t into e பவர் t மைனஸ் 1 into e பவர் t equal to e பவர் t ஆகும். and then plus c. இதில் e பவர் t நம்மளுக்கு பொதுவாக இருக்குது. e பவர் t நம்ம பொதுவாக காமனாக எடுத்துட்டோம் அப்படின்னா t மைனஸ் 1 and then plus c. இங்கு இறுதியாக tக்கு மதிப்பை பிரதியிட வேண்டும். t இன் மதிப்பானது sin x ஆகும். அது இங்கே பிரதியிட கிடைப்பது y into e பவர் sin x equal to e பவர் t இன் மதிப்பு sin x ஆகும். sin x மைனஸ் 1 plus c. இதுவே நமக்கு தேவையான தீர்வாகும். கொடுக்கப்பட்டுள்ளது dy by dx plus y tan x equal to cos cube x ஆகும். கொடுக்கப்பட்ட சமன்பாடு dy by dx plus py equal to q என்ற வடிவத்தில் உள்ளது. இங்கு p என்பது y இன் கெழுவாகும், அதாவது tan x. p equal to tan x. q என்பது வலதுபுறத்தில் உள்ளது. q equal to cos cube x ஆகும். இங்கு p இன் மதிப்பும் q இன் மதிப்பும் x இன் சார்பாக மட்டுமே இருக்க வேண்டும். கொடுக்கப்பட்ட சமன்பாட்டுக்கு தீர்வு காண்பதற்கான சூத்திரம் y into e power integration of p dx equal to integration of q into e power integration of p dx dx plus c ஆகும். முதலில் தொகையீட்டு காரணியை கணக்கிட வேண்டும். e power integration of p dx equal to e power integration of p இன் மதிப்பு இங்கு tan x ஆகும். therefore integration of tan x into dx equal to tan x ஐ தொகையிடுவதற்கான சூத்திரம் log chicken x ஆகும். e பவர் log chicken x என எழுதலாம். இங்கே ஈயும் லாகும் கேன்சல் ஆயிரும். கிடைப்பது chicken x ஆகும். therefore தொகையீட்டு காரணியின் மதிப்பு e பவர் இன்டகிரேஷன் ஆஃப் p dx equal to chicken x ஆகும். கண்டுபிடித்த மதிப்பை நாம் சூத்திரத்தில் பிரதியிட வேண்டும். கிடைப்பது y into e பவர் இன்டகிரேஷன் ஆஃப் p dx இன் மதிப்பு chicken x ஆகும். therefore y into chicken x equal to integration of q இன் மதிப்பை நாம் பிரதியிட வேண்டும். q இன் மதிப்பு cos cube x ஆகும். அதன் e பவர் இன்டகிரேஷன் ஆஃப் p dx இன் மதிப்பு chicken x ஆகும். இப்போ chicken x into dx plus c. இங்கு நாம் திரிகோணமிதி ஃபார்முலாவை பயன்படுத்தலாம். chicken x ஐ நாம் 1 by cos x என எழுதலாம். therefore equal to integration of cos cube x into chicken x nothing but 1 by cos x dx plus c. cos x cancel பண்ணிக்கலாம். கிடைப்பது y into chicken x equal to integration of cos square x into dx plus c. இங்கு cos square x டைரக்டாக தொகைப்படுத்த முடியாது. cos square x ஐ திரிகோணமிதி ஃபார்முலாவை பயன்படுத்த வேண்டும். cos square x இன் திரிகோணமிதி சூத்திரம் 1 plus cos 2x by 2 ஆகும். dx plus c. இங்கு 1 by 2 என்பது மாறிலி. மாறிலியை வெளியில் எடுத்துக்கொள்வோம். therefore 1 by 2 into integration of 1 into dx plus cos 2x into dx equal to integration of cos 2x into dx plus c. இங்கு நாம் தொகைப்படுத்த வேண்டும். equal to 1 by 2 into integration of dx equal to x, integration of cos 2x. integration of cos ax formula நமக்கு தெரியும். integration of cos ax into dx equal to formula 1 by a into
sin ax ஆகும் 1 by a into sin ax and then plus c. Therefore இங்கே கிடைப்பது 1 by a nothing but 2 ஆகும். Therefore a equal to 2 nothing but 1 by 2 into sin ax. Sin ax nothing but இங்கே sin 2x ஆகும் and then plus c. Therefore இடது பக்கம் y secant x உள்ளது. Therefore y secant x equal to 1 by 2 into x plus 1 by 2 sin 2x plus c ஆகும். இதுவே தேவையான தீர்வாகும். மாறிலிகளை கெழுக்களாக கொண்ட இரண்டாம் வரிசை நேரிய வகைக்கெழு சமன்பாடுகள். இவற்றின் பொது வடிவம் a into d square y by dx square plus b into dy by dx plus cy equal to f of x ஆகும். இங்கு நிரப்புச் சார்பின் சூத்திரங்கள். நிரப்புச் சார்பை நாம் cf என குறிப்போம். cf என்பது ஆங்கிலத்தில் காம்ப்ளிமெண்டரி ஃபங்க்ஷன் என சொல்வோம். அதன் சுருக்கமே cf ஆகும். நிரப்புச் சார்பின் சூத்திரங்கள் மெய் மற்றும் வெவ்வேறானவை. m1 not equal to m2 எனில் நிரப்புச் சார்பின் சூத்திரம் a into e power m1x plus b into e to the power m2x. m1 equal to m2 அதாவது மெய் மற்றும் சமமானவை என வந்தால் நிரப்புச் சார்பின் சூத்திரம் e power mx into ax plus b ஆகும். கலப்பெண்கள் ஆல்ஃபா ப்ளஸ் ஆர் மைனஸ் ஐ பீட்டா எனில் நிரப்புச் சார்பின் சூத்திரம் e பவர் ஆல்ஃபா எக்ஸ் இன்ட்டு ஏ காஸ் பீட்டா எக்ஸ் ப்ளஸ் பி சைன் பீட்டா எக்ஸ் ஆகும். சிறப்பு தொகை இதை நாம் பிஐ என குறிப்போம். பிஐ என்பது ஆங்கிலத்தில் பர்டிகுலர் இன்டெக்ரல் என சொல்வோம். அதன் சுருக்கமே பிஐ ஆகும். இங்கே பிஐ காண்பதற்கான சூத்திரம் 1 by pi of d into f of x ஆகும். இறுதியாக பொது தீர்வுக்கு உண்டான சூத்திரம் y equal to நிரப்புச் சார்பு அதாவது cf plus சிறப்பு தொகை pi ஆகும். எடுத்துக்காட்டு 4.25 தீர்க்க. இங்கு d ஸ்கொயர் மைனஸ் 3d மைனஸ் 4 into y equal to 0 என கொடுக்கப்பட்டிருக்கிறது. இங்கு d ஸ்கொயர் என்பது d ஸ்கொயர் by dx ஸ்கொயர் ஆகும். d என்பது d by dx ஐ குறிக்கிறது. இச்சமன்பாடு இரண்டாம் வரிசை நேரிய வகைக்கெழு சமன்பாடாகும். ஏனெனில் d ஸ்கொயர் என்பது d ஸ்கொயர் பை dx ஸ்கொயரை குறிக்கிறது. இது வரிசை இரண்டாக இருப்பதால் இதை நாம் இரண்டாம் வரிசை நேரிய வகைக்கெழு சமன்பாடு என சொல்கிறோம். முதலில் துணை சமன்பாடை காண வேண்டும். துணை சமன்பாடு என்பது y-இன் கெழுவில் d-க்கு பதிலாக m என பிரதியிட்டு ஈக்குவல் டு 0 என போட வேண்டும். d ஈக்குவல் டு m என பிரதியிட்டால் கிடைப்பது m ஸ்கொயர் மைனஸ் 3m மைனஸ் 4 ஈக்குவல் டு 0 என போட வேண்டும். பின்னர் இதை நாம் காரணிப்படுத்த வேண்டும். காரணிப்படுத்த கிடைப்பது இங்கு m-இன் கெழு மைனஸ் 3 ஆகும். c-இன் மதிப்பு மைனஸ் 4 ஆகும். மைனஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் ப்ளஸ் என எழுதலாம். பெருக்கினால் மைனஸ் 4 வர வேண்டும். கூட்டினால் மைனஸ் 3 என வர வேண்டும். இங்கு நாம் 4 and 1 என போடலாம். மைனஸ் 4 into 1 மைனஸ் 4 ஆகும். மைனஸ் 4 plus 1 equal to மைனஸ் 3 ஆகும். Therefore காரணி m minus 4 into m plus 1 equal to 0 ஆகும். இங்கு இதை நாம் m minus 4 equal to 0 அல்லது m plus 1 equal to 0 என எழுதலாம். Therefore தீர்வு m equal to 4 m equal to minus 1. இங்கு mக்கு இரு மதிப்பை கிடைத்திருக்கிறது. இங்கே நாம் m1 m2 என எடுக்க வேண்டும். m1 equal to 4 m2 equal to minus 1. இங்கு m1 m2 மதிப்பை மாற்றி கூட எடுத்துக்கலாம். m1 மதிப்பு minus 1 m2 மதிப்பு 4 என எடுத்துக்கொள்ளலாம். இங்கு m1 மதிப்பு 4 m2 மதிப்பு minus 1. இங்கு m1 not equal to m2 ஆகும். m1 not equal to m2 எனில் நிரப்புச் சார்பு அடுத்து நாம் காண இருப்பது நிரப்புச் சார்பு. m1 not equal to m2 எனில் நிரப்புச் சார்பின் சூத்திரம். நிரப்புச் சார்பை நாம் cf என குறிக்கலாம். m1 not equal to m2 எனில் cf ஃபார்முலா a into e power m1x plus b into e to the power m2x ஆகும். இங்கே cf என்பது நிரப்புச் சார்பு காம்ப்ளிமெண்டரி ஃபங்க்ஷன். இங்கே m1 மதிப்பு 4 m2 மதிப்பு minus 1 என பிரதியிட வேண்டும். a into e power 4x plus b into e to the power m2 மதிப்பு minus 1 ஆகும். Therefore minus 1 into x இறுதியாக கிடைப்பது cf equal to a e power 4x plus b
e to the power minus x. இது CF ஆகும் நெருப்புச்சார்பு. இறுதியாக பொது தீர்வு காண வேண்டும். கொடுக்கப்பட்ட சமன்பாட்டில் வலதுபுற மதிப்பு f of x மதிப்பு 0 இருப்பதால் நெருப்புச்சார்பு எதுவோ அதுவே பொது தீர்வாகும். Therefore பொது தீர்வு y equal to நெருப்புச்சார்பு எதுவோ அதுவே பொது தீர்வாகும். Therefore y equal to a into e to the power 4x plus b into e power minus x. இதுவே நமக்கு தேவையான தேர்வாகும். தீர்க்க d square y by dx square minus 6 into dy by dx plus 8y equal to 0 என உள்ளது. இது ஒரு இரண்டாம் வரிசை நேரிய வகைக்கெழு சமன்பாடாகும். ஏனெனில் d square y by dx square எனில் இது வரிசை 2 ஆகும். ஆகவே இதை நாம் இரண்டாம் வரிசை நேரிய வகைக்கெழு சமன்பாடு என கூறலாம். இங்கு d by dx க்கு பதிலாக நாம் கேபிட்டல் D என பிரதியிட வேண்டும். அதேபோல் d square by dx square க்கு பதிலாக கேபிட்டல் D square என பிரதியிட வேண்டும். இதை நாம் பிரதியிட கிடைப்பது d square by dx square க்கு பதிலாக கேபிட்டல் D square என பிரதியிடலாம். Therefore d square y minus 6 into d by dx க்கு பதிலாக நாம் கேபிட்டல் D என பிரதியிடலாம். Therefore d into y plus 8y equal to 0 ஆகும். இங்கு y ஐ பொதுவாக எடுத்துக்கொள்வோம். Therefore d square minus 6d plus 8 into y equal to 0. இங்கு நாம் முதலில் துணை சமன்பாட்டை காண வேண்டும். துணை சமன்பாடு துணை சமன்பாடு என்பது y இன் கெழுவில் d க்கு பதிலாக m என பிரதியிட்டு equal to 0 என போட வேண்டும். d க்கு பதிலாக m என பிரதியிடும் போது கிடைப்பது m square minus 6m plus 8 equal to 0. இதுவே துணையலகு சமன்பாடாகும். பின்னர் இதை நாம் காரணிப்படுத்த வேண்டும். காரணிப்படுத்த கிடைப்பது இங்கு m இன் கெழு மைனஸ் 6, a இன் மதிப்பு இங்கு 1 ஆகும், c இன் மதிப்பு 8 ஆகும். 1 into 8 equal to 8. Therefore plus 8. மைனஸ் பிளஸ் எனில் நாம் மைனஸ் மைனஸ் என போட வேண்டும். காரணிப்படுத்தும் பொழுது பெருக்கினால் plus 8 வர வேண்டும், கூட்டினால் மைனஸ் 6 வர வேண்டும். ஆகவே நாம் 2 and 4 என போடலாம். மைனஸ் 2 into மைனஸ் 4 equal to plus 8, மைனஸ் 2 மைனஸ் 4 equal to மைனஸ் 6 ஆகும். Therefore காரணி m மைனஸ் 2 into m மைனஸ் 4 equal to 0 ஆகும். பின்னர் m மைனஸ் 2 equal to 0 அல்லது m மைனஸ் 4 equal to 0 என எழுதலாம். இங்கு m equal to 2 and m equal to 4 ஆகும். இங்கு இரு மதிப்பு கிடைக்கிறது. இரு மதிப்பும் வெவ்வேறான மதிப்பு, மெய் மற்றும் வெவ்வேறான மதிப்பாகும். Therefore முதல் மதிப்பை m1 என எடுத்துக்கொள்வோம். m1 மதிப்பு 2 ஆகும், m2 மதிப்பு 4 ஆகும். இங்கு m1 மற்றும் m2 மதிப்பை மாற்றி கூட நம்ம எடுத்துக்கலாம். m1 மதிப்பு 4, m2 மதிப்பு 2 கூட எடுத்துக்கலாம். இங்கு m1 not equal to m2 ஆகும். இங்கு m1 மதிப்பு 2, m2 மதிப்பு 4, இரு மதிப்பும் வெவ்வேறான மதிப்புகள். Therefore m1 not equal to m2. m1 not equal to m2 எனில் மெய் மற்றும் வெவ்வேறானவை என குறிப்போம். இங்கு அடுத்து காண இருப்பது நெருப்புச்சார்பு. நெருப்புச்சார்பை நாம் CF என குறிப்போம். நெருப்புச்சார்பின் சூத்திரம் m1 not equal to m2 எனில் a into e power m1x plus b into e to the power m2x. இங்கு m1 மற்றும் m2 மதிப்பை பிரதியிட வேண்டும். m1 மதிப்பு 2, m2 மதிப்பு 4 ஆகும். Therefore a into e power 2x plus b into e to the power 4x. இதுவே நெருப்புச்சார்பாகும் CF. அடுத்து f of x மதிப்பு வலதுபுறம் 0 இருப்பதால் நெருப்புச்சார்பு எதுவோ அதுவே பொது தீர்வாகும். பொது தீர்வு equal to பொது தீர்வு y equal to நெருப்புச்சார்பின் மதிப்பு a into e power 2x plus b into e power 4x. இதுவே பொது தீர்வாகும். Therefore y equal to a into e power 2x plus b into e to the power 4x. இதுவே தேவையான தீர்வாகும். தீர்க்க 4d square plus 4d minus 3 into y equal to e power 2x. இதுக்கு முன்னாடி நம்ம ரெண்டு சம் பார்த்துருப்போம். f of x மதிப்பு வலதுபுறம் 0 இருந்தது. இங்கு f of x மதிப்பு e power 2x ஆகும். முதலில் நாம் துணை சமன்பாடை காண வேண்டும்.
துணை சமன்பாடு என்பது ஒய்யின் கெழுவில் டிக்கு பதிலாக m என பிரதியிட்டு ஈக்குவல் டு 0 என போட வேண்டும். therefore 4m² plus 4m minus 3 equal to 0. இதை நாம் காரணிப்படுத்த வேண்டும். முதலில் b இன் மதிப்பு இங்கு 4 ஆகும். therefore 4 plus 4. a இன் மதிப்பு 4, c இன் மதிப்பு -3 ஆக உள்ளது. இது ரெண்டும் பெருக்க கிடைப்பது 4 into -3 equal to -12. இங்கே ப்ளஸ் குறி இருக்குது, இங்கே மைனஸ் குறி இருக்குது. ப்ளஸ் மைனஸ் மீன்ஸ் ப்ளஸ் மைனஸ் என போட வேண்டும். பெருக்கினால் நம்மளுக்கு -12 என கிடைக்க வேண்டும். கூட்டினால் 4 என வர வேண்டும். ஆகவே இங்கே 6, இங்கே 2 என போடலாம். 6 into -2 -12, 6 -2 equal to 4 ஆகும். இங்கு m² கெழு 4 ஆக இருப்பதால் இதை நாம் 4 ஆல் வகுக்க வேண்டும். சுருக்க கிடைப்பது 3/2. இங்கே சுருக்க கிடைப்பது -1/2 ஆகும். therefore காரணி m plus 3/2 into m minus 1/2 equal to 0. இதை சுருக்க கிடைப்பது m plus 3/2 equal to 0, m minus 1/2 equal to 0. therefore m equal to -3/2, m equal to 1/2. இதை m1 m2 என எடுத்துக்கொள்ளலாம். m1 மதிப்பு -3/2 என எடுத்துக்கொண்டால் m2 மதிப்பு 1/2 ஆகும். இங்கே m1 m2 மதிப்பை மாற்றி கூட எடுத்துக்கலாம். m1 மதிப்பு 1/2, m2 மதிப்பு -3/2 எனவும் எடுத்துக்கொள்ளலாம். இங்கே m1 not equal to m2. m1 not equal to m2 எனில் மெய் மற்றும் வெவ்வேறானவையாகும். அடுத்து நாம் காண இருப்பது நெருப்புச் சார்பு. நெருப்புச் சார்பை நாம் CF என குறிப்போம். CF formula a into e power m1x plus b into e to the power m2x. இங்கே m1 மற்றும் m2 மதிப்பை பிரதியிட வேண்டும். m1 மதிப்பு -3/2, m2 மதிப்பு 1/2 ஆகும். e power 1/2 into x. இது CF என்பது நேர்ப்புச் சார்பாகும். அடுத்து நாம் காண இருப்பது சிறப்புத் தொகை. ஏனெனில் f(x) மதிப்பு e⁴x என கொடுத்துள்ளதால் நாம் சிறப்புத் தொகையை காணப்பட வேண்டும். சிறப்புத் தொகை என்பது இங்கு நாம் PI என குறிப்போம். PI என்பது ஆங்கிலத்தில் பர்டிகுலர் இன்டர்வல் என சொல்லுவோம். இதுக்கு உண்டான ஃபார்முலா 1/π of d into f(x). 1/π of d into f(x). π of d nothing but y இன் கெழுவாகும். என கொடுக்கப்பட்ட சமன்பாடு π of d into y equal to f(x) என்ற வடிவத்தில் உள்ளது. ஆகவே π of d nothing but 4d² plus 4d minus 3 ஆகும். இது நாம் இங்கே பிரதியிட கிடைப்பது 1/4d² plus 4d minus 3. f(x) இன் மதிப்பு e⁴2x ஆகும். இங்கே f(x) மதிப்பு e⁴2x ஆக உள்ளதால் நாம் dக்கு பதிலாக சூத்திரம் aவை பயன்படுத்துவோம். இங்கே a இன் மதிப்பு x இன் கெழுவாகும். இங்கே a இன் மதிப்பு 2 ஆகும். therefore dக்கு பதிலாக 2 என பிரதியிடலாம். dக்கு பதிலாக 2 என இங்கே பிரதியிடலாம். கிடைப்பது 1/, dக்கு 2 என பிரதியிட்டால் 2² equal to 4, 4 into 4 equal to 16. இங்கே 2 என பிரதியிட்டால் 2 into 4 equal to 8. அதன் -3 into e⁴2x. இது சுருக்க கிடைப்பது 1 into e⁴2x equal to e⁴2x. கீழே வந்து பார்த்தீங்கன்னா இது ரெண்டு ஆட் பண்ணால் 24, 24 minus 3 equal to 21. இதுவே PI என்பது சிறப்பு தொகையாகும். அடுத்து நாம் காண இருப்பது பொதுத்தீர்வு. பொதுத்தீர்வுக்கு உண்டான ஃபார்முலா y equal to CF plus PI. CF நேர்ப்புச் சார்பு, PI சிறப்பு தொகை. இம்மதிப்பை இங்கே பிரதியிட வேண்டும். CF மதிப்பு a into e⁻−3/2x plus b into e⁻1/2x plus PI மதிப்பு e⁻2x/21 ஆகும். therefore e⁻2x/21 equal to y. இதுவே நமக்கு தேவையான தீர்வாகும். மாணவர்களே, இதுவரை நாம் முதல் வரிசையுடைய நேரிய வாய்க்கலை சமன்பாடுகள் மற்றும் மாறிலிகளை கெழுக்களாக கொண்ட இரண்டாம் வரிசை நேரிய வாய்க்கலை சமன்பாடுகளை பற்றி பார்த்தோம். இதேபோல் மீதமுள்ள கணக்குகளை நீங்கள் வீட்டில் செய்து பார்க்கலாம். நன்றி.